இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படத்தோட பேர் என்னன்னா கட்டா குஸ்தி பாட்டு. ஈயும் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் பட்டும் படாம தொட்டும் தராம இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா சிம்பிளான ஒரு ஒன்லைன். ஹஸ்பண்ட் லைஃப்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், அதனால நடக்கிற கலாட்டாக்கள், அதுதான் இந்த ஃபுல் படமே. ஆனா அதை சொன்ன விதத்துல தான் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்ட கதையை எந்த இடத்துலையும் போர் அடிக்காம சுவாரஸ்யமா தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த படத்துல ஒர்த்தான இருக்கிற விஷயங்கள் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த படத்துல நான் முதல் பலமா பார்க்கறது நடிகர்களோட நடிப்பு. குறிப்பா ஹீரோ ஹீரோயின் அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. காமெடியன் ரோல்ஸ் பண்ண கருணாஸ், காளி வெங்கட் இவங்க எல்லாருமே அவங்களுக்கான கரெக்டான நடிப்பை அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா விஷ்ணு விஷாலுக்கும் லட்சுமி ராய்க்கும் இருக்கிற அந்த குழந்தையோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பரா இருக்கு. திரைப்படத்துல வர நைனிகாவை நமக்கு நிறைய ஞாபகப்படுத்துது. இருந்தாலும் அந்த குழந்தையோட எமோஷனல் பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெலோட்ராமா போகாம படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கமர்ஷியலாக ஜனரஞ்சகமாக என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணுங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு சில கருத்துக்களை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் கலகலப்பாக காமெடியாகவும் இந்த படத்தில் எனக்கு ஒர்ஸ்டன் பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பெண்கள் ஆண்கள் ஈக்குவலாக இருக்கணும், சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். ஆனால் இந்த படத்தில் ஒரு சில பெண்களை காட்சிப்படுத்தியிருக்க விதம் கொஞ்சம் தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த படத்துல லாஜிக்ங்கிறது இமி கூட இல்லை. படத்தோட வில்லன் கேரக்டர் கிரியேட் பண்ற பிரச்சனை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த அளவுக்கு வில்லன் கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துச்சு. அதே சமயம் செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கோ அப்படிங்கிற ஃபீலும் எனக்கு வந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் தியேட்டர் வாட்சா ஓடிடி வாட்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாரும் குடும்பத்தோடு போயிட்டு ஜனரஞ்சகமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஓடிடியில் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 அவுட் ஆஃப் 10. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு சூப்பரான செகண்ட் ஹாஃப் இருக்கிற ஒரு கமர்ஷியல் படம். கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் தியேட்டரில் ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.